விவசாய சொந்தங்களே, ஒரு நிமிஷம் இந்த முக்கியமான பதிவை கேட்டுட்டு போங்க. என்னடா இவ தக்காளி முன்னாடி நின்று என்னமோ பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இந்த தக்காளி பொட்டி பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலவரம் நேற்று நிலவரம் இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பர் தக்காளி விலை 250 ரூபா. அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா பாதி தக்காளி நல்லாயிருக்கு, பாதி தக்காளி அழுகி போன தக்காளி. திருப்பி அந்த கீழே இருக்கிற வீடியோவில் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எதுக்காக இந்த தக்காளி வீடியோ பதிவு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? மக்களே, ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. போன சீசனில் அதுக்கு முந்தின சீசன் தக்காளி 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 60, 70, 80 ரூபா, 100 ரூபா, 120 ரூபாய்க்கு கூட விற்றுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 தக்காளி பேக்கெட் பண்ணி இந்த பேரிச்சம்பழம் அட்டையில் தொங்கிடுவாங்க. பேரிச்சம்பழம் அட்டையில் 10 ரூபா, 20 ரூபா பேக்கெட் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தக்காளி பேக் பண்ணி பின் பண்ணி வச்சாங்க. எல்லாம் வாங்கினவங்களுக்கு தெரியும். தக்காளி எத்தனை பேர் அந்த பின் பண்ணி வச்ச 2 தக்காளி 20 ரூபா கொடுத்து 10 ரூபா கொடுத்து 2 தக்காளி வாங்கிட்டு போனீங்க, 10 ரூபா கொடுத்து ஒரு தக்காளி வாங்கிட்டு போனீங்க அப்படிங்கிறது வாங்கினவங்களுக்கு தெரியும். ஊரே மெட்ராஸ்லேருந்து எல்லா ஊர்க்காரங்களும் தக்காளி இந்த மாதிரி விற்றா நாங்கள் எப்படி நடுத்தர மக்கள் வாழ்கிறது, நாங்கள் எப்படி இந்த மாதிரி அரிசி கூட 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு விற்கிது, தக்காளி 100 ரூபாய்க்கு விற்றா நாங்கள் எப்படி சாப்பிட்றது, என்ன குழம்பு வச்சு சாப்பிட்றது? எல்லா குழம்புலையும் தக்காளி தான் போடுறோம். எல்லா குழம்பு செஞ்சாலும் என்ன குழம்பு செஞ்சாலும் தக்காளி சேர்த்தாலும் செய்ய முடியாது. பொதுமக்களே, இந்த விழிப்புணர்வு பதிவு எதுக்காகன்னா, 120 ரூபா வைக்கும்போது விவசாயிகளையும் கடைக்காரங்களையும் நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்களே, கிலோ 5 ரூபாய்க்கு வைக்கும்போது இந்த விவசாயிகளும் கடைக்காரங்களும் எப்படி பிழைப்பாங்க? என்னோட தரப்பு கருத்து அதுதான். 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்கும்போது இந்த கடைக்காரங்களும் இந்த விவசாய பொருள் வாங்கி விற்கிற கடைக்காரங்களும் சரி, விவசாயம் பண்ணுற 3 மாதம் 6 மாதம் பயிர் விற்கிற விவசாயி எப்படி பிழைப்பாங்க? இந்த பதிவை தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். தக்காளிக்கும் அன்றாட பயன்படுத்தக்கூடிய தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் நிரந்தரமான ஒரு விலையை நிர்ணயிக்கணும். 20 ரூபானா கிலோ, 20 ரூபானா 20 ரூபா, 30 ரூபானா 30 ரூபா. அந்த ஒரே விலையில் இருந்தால் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் ரொம்ப பயன்பெறுவாங்க. இப்போ 120 ரூபாய்க்கு விற்கும்போது பொதுமக்கள் அத்தனை பேரும் கடைக்காரங்களையும் தக்காளி விவசாயம் பண்ணவங்களையும் கழுவி ஊற்றுனாங்க இல்லைங்களா? அதுவே இப்போ 5 ரூபாய்க்கு விற்கும்போது மக்கள் 5 கிலோ, 6 கிலோ, 10 கிலோன்னு வாங்கிட்டு போய் தக்காளி ஊறுகாய் பண்ணி வச்சுக்கிறாங்க. மக்களை குறை சொல்லிங்க. மக்கள் கம்மியாக கிடைச்சா நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லி செய்கிறாங்க. பாருங்கள், 1 டிப்பர் தக்காளி, 2 டிப்பர் தக்காளிக்கு 1 டிப்பர் தக்காளி வேஸ்ட்டு. இந்த பொட்டியில் 25 கிலோ இருக்கும். மீறி போனால் 12 கிலோ தக்காளி பொறுக்கி எடுத்தோம். 12 கிலோ தக்காளி நல்ல தக்காளி, மீதி 12 கிலோ தக்காளி அழுகல் தக்காளி, ரொம்ப தண்ணி விட்டு ஒழுகிற தக்காளி. இந்த தக்காளி மருந்தடிக்காத தக்காளி, எந்த ஒரு ரசாயன உரம் பயன்படுத்தாத தக்காளி. இந்த தக்காளி